கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள ஒரு பெண் தனது கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சமீப காலமாக அவரை விட்டு பிரிந்து தனது 2 பெண் பிள்ளைகளோடு தனது தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். நாகர்கோவிலில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வரும் நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு இரவு பணிக்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயதுடைய மகளும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயதுடைய மகளும் அந்த பெண்ணின் அம்மாவோடு இருந்துள்ளனர். 3 பேரும் இரவு சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றுள்ளனர். ஆனால் பிள்ளைகள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியதால் அதிர்ச்சியடைந்த பாட்டி அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்து அவர்களை கண்டுபிடிக்க முயன்றுள்ளார். ஆனாலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாததால் பிள்ளைகள் காணாமல் போன தகவலை தனது மகளிடம் கூறியுள்ளார். கம்பெனியிலிருந்து வீட்டிற்கு வந்த தாய் பல இடங்களில் தேடியும் பிள்ளைகள் கிடைக்காத நிலையில் இதுகுறித்து தக்கலை போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் காணாமல் போன 2 மாணவிகளை தேடி வந்துள்ளனர். அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாணவிகள் இருவரும் நாகர்கோவில் பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில் இருந்து வாலிபர் ஒருவரின் பைக்கில் ஏறிச் செல்வது சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்துள்ளது. இதனை கைப்பற்றிய காவல்துறையினர் தொடர்ந்து அந்த வாலிபர் யார் என்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவ்வாலிபர் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் 32 வயதான அஜித்குமார் என்பது தெரியவந்துள்ளது. பின்னர் அவரிடம் விசாரித்த போது மாணவிகள் இருவரும் வழி தெரியாமல் தன்னிடம் உதவி கேட்டதாகவும் தான் அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து பேருந்தில் ஏற்றிவிட்டதாகவும் கூறியுள்ளார். உடனடியாக மாணவிகள் எங்கிருக்கின்றனர், எந்த பேருந்தில் ஏறிச் சென்றனர் என்பதை குறித்து விசாரணை செய்தபோது அவர்கள் திருநெல்வேலி சென்றது தெரியவந்துள்ளது. அங்கே வழக்கறிஞர் கூறியதன் பேரில் ஒருவரிடம் தஞ்சமடைந்தது தெரியவந்துள்ளது. உடனடியாக மாணவிகளை மீட்ட காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை செய்துள்ளனர். அப்போதுதான் மாணவிகள் திடுக்கிடும்படியான தகவல்களை காவல்துறையினரிடம் கூறியுள்ளனர். சிறுமிகள் தனது தாயுடன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தனது தந்தையை பார்க்க வேண்டும் என கிளம்பியுள்ளனர். வழி தெரியாமல் நின்ற அவர்களை அஜித்குமார் கூட்டிச் சென்று 14 வயதுடைய சிறுமியை மட்டும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பின்னர் எங்கே பிள்ளைகளை தேடி காவல்துறையினர் வந்தால் தான் அகப்பட்டுக் கொள்வோமோ என்று எண்ணி பயத்தில் அவர்கள் இருவரையும் பேருந்தில் ஏற்றி திருநெல்வேலிக்கு அனுப்பியுள்ளார். காவல்துறையினர் விசாரணையில் சிறுமிகள் இத்தகவலை தெரிவிக்கவே உடனடியாக அஜித்குமாரை கஸ்டடியில் எடுத்த காவல்துறையினர் அவரிடம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறுமிகளை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். வீட்டை விட்டு வெளியேறிய சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அதனை மறைக்க நாடகமாடிய வழக்கறிஞரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.